Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோமா அப்படினா பிரதமர் எங்களை பார்த்திருக்கணும்ல. இதுக்கப்புறம் தேமுதிக வளரணும், பிரபாகரன் தலைமையேற்று அது ஃபியூச்சருக்கு வளர்ந்து கொண்டு போகணும்னா பெரிய பெரிய ஆலமரத்துக்கு கீழே எந்த ஒரு செல்லி புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. திமுகவோ அதிமுகவோ பாஜக கூடலாம் போகும்போது வளர்ச்சிக்கே வாய்ப்பு இல்லைன்ற நிலைமைக்கு போயிடும் தேமுதிகன்றதை அவங்க கடந்த காலத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜயுடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வருகிறாரா? ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்காவும் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட கட்சியே இல்லை. விஜய் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து கூட்டணி அமைத்தால் மற்ற எந்த கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அவர் தனியாக போயிட்டு அவருடைய வாக்கு வங்கி என்ன, மக்கள் நிலைமை என்னன்னு புரிஞ்சிக்கும் போது தான் ஃபியூச்சரில் அந்த கட்சியை வளர்க்க முடியும். எந்தெந்த பெல்ட், எந்தெந்த பாக்கெட்ஸ், நம்ம எங்கெங்க ஸ்ட்ராங் ஏரியா, எங்கே வீக் ஏரியா, எப்படி ஒர்க் பண்ணுன்றதே அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ஒரு கூட்டணிக்கு போனோம்னா எது நம்மளுதுன்னு தெரியும். நம்ம என்ன சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது ஒரு அரசு நிகழ்ச்சி, நாங்கள் ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் ஸ்டேஜில் இருந்தோன்னுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, இல்லை இவங்க பாஜகவோட இணக்கமாக போகிறதுக்காக தான் போய் உட்காந்தான்னு சொல்லுவாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோமா அப்படின்னா பிரதமர் எங்களை பார்த்துருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி கருதுறீங்க? இல்லை, ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க மைண்ட் செட் வழியாக ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இதுக்கப்புறம் தேமுதிக வளரணும், பிரபாகரன் தலைமையேற்று அது ஃபியூச்சருக்கு வளர்ந்து கொண்டு போகணுன்னா பெரிய பெரிய விருட்சங்கள் கூட சேர்ந்து பெரிய பெரிய ஆலமரத்துக்கு கீழே எந்த ஒரு செல்லி புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த திராவிட கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ பாஜக கூடலாம் போகும்போது வளர்ச்சிக்கே வாய்ப்பு இல்லைன்ற நிலைமைக்கு போயிடும் தேமுதிகன்றதை அவங்க கடந்த காலத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கேப்டன் மறைவுக்கு அப்புறமா ஒரு பெரிய கூட்டணி வச்சாங்க. அப்போ பெரிய அனுதாபலம் இருந்தது. என்ன டேக்அவே தேமுதிகக்கு? எதுவுமே இல்லை. கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு எம்பி சீட்டை கூட அவங்க ராஜ்யசபா எம்பியை கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அதிமுக. என்றைக்குமே திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் நல்லது ஆனதில்லை. கேப்டன் இருந்த காலத்துலையும் அதிமுக கூட சண்டை கூட கேப்டன் நாங்கள் போகல. பாஜக கூட போயும் எந்த ஒரு பலனும் இல்லை. அப்படி தான் அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னா வந்தோ இல்லை வர வச்சோ பார்த்துருந்துருக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து. அப்போ அவரும் பார்க்கலன்னா எங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ணலன்னும் போது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா தெரியல. அப்போ விச் மீன்ஸ் வி ஆர் ஓப்பன் ஃபார் எனி அதர் அலையன்ஸ். நாங்கள் யார் கூட வேணால் போகலாம், எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஓப்பனாக இருக்குன்னு ஓபிஎஸோட நிலைப்பாடை எப்படி பன்ருட்டியார் சொன்னாரோ தேமுதிகவோட நிலைப்பாட்டை பிரபாகரன் சொல்லியிருக்காரு. நீங்கள் கூட்டணின்னு சொல்வீங்க, ஆனால் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எடப்பாடியார் மட்டும்தான் முக்கியம். எடப்பாடியாருக்காக நீங்கள் அண்ணாமலை மாற்றிட்டீங்க. டிடி தினகரன் ஓபிஎஸும் கூட்டணியில் இருக்காங்களான்னு தெரியல. இன்றைக்கி எடப்பாடியார் கூட ரிஃப்டில் இருக்கிறோன்றதுனால எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நாங்களாம் கூட்டணியாக இருக்கோம். அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையா என்ன? இருக்கே, தாவேக்கா இருக்கேன்றதான் அவர் சொல்ல வர்றாரு. இது அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குன்றதான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அது ஒரு அடிஷ்னல் ஃபார்வர்ட் ப்ராக்ரஸிவ் ஸ்டெப் தான். விஜயுடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வருகிறாரா? ஏன்னா சமீபத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, திமுக விசஸ் டிவிக்கு இடையே தான் போட்டி, அதிமுகவிற்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அது வாய்ப்பு இருக்கு. முதல்ல எனக்கு அந்த பேட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாக இந்த வயசுக்கும் இவ்வளோ தெளிவாக பேசுவாருன்னு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன் அந்த பேட்டியிலேருந்து. ரெண்டாவது அவர் ஒரு அரசியல் விமர்சகரோ யாரோ ஒருத்தருக்கு நரேஷன் செட் பண்ணுறவரோ இல்லை. கலை யதார்த்தத்தை எனக்கு இதுக்கு மேலே என்னப்பா பொலிட்டிக்கல் கரியரு, நான் அவருக்கே ஓபிஎஸ்கே நான் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான் அறிவுரை தான் கொடுக்குறேன், முடிவு அவர் கையில் இருந்தால் சொல்லிடுறேன்றான் ரொம்ப ஓப்பனாக சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்னா அவர் சொல்கிறதுல கிரேட்டர் டிகிரி ஆஃப் ட்ரூத் கள நிலவரத்தை ரொம்ப பிரதிபலித்தார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தாவேக்கா திமுகவுடைய போட்டி தான் களத்தில் நிலவுதுன்ற அவர் சொன்னதை நான் ஆமாம் கரெக்டான ஒருத்தர் வாயிலேருந்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். நான் சொல்லிட்டு இருந்தது, நான் நம்பிட்டு இருந்தது உண்மைதான் அப்படின்னு ஒரு பெரிய அக்ளமேஷன் வந்ததாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்காவும் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட கட்சியே இல்லை. ஓபிஎஸ் கிட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அந்த கட்சியும் தாவேக்காவும் கூட்டணி போகலாம். இப்போ ஓபிஎஸ் ஒரு தனி மனிதர், வேறாஸ் விஜய் சார் தாவேக்கான்ற ஒரு கட்சியோட தலைவர், எப்படி கூட்டணின்னு ஒன்று போக முடியும்? எய்தர் ஓபிஎஸ் என்டிஏல இருந்த மாதிரி ஒரு சீட்டோ 2 சீட்டோ வாங்கி தாவேக்காவின் சின்னத்தில் நின்று போட்டியிடலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஓபிஎஸ் அதை செய்ய முடியாது. ஏன்னா முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தர், அவரோட கரிஷ்மா வேறு. ஸோ அவர் அந்த இறங்கி ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ வாங்கி ஒரு மினிஸ்ட்ரி வாங்குறதுக்கு அவர் விருப்பப்பட மாட்டார். அப்படி விருப்பப்பட்டார்னா அவரோட அரசியல் அப்படியே கரைஞ்சி போய் கடைசியில் அப்படியே தாவேக்காவோடய பயணித்து போகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதுக்கு வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த குறுகிய காலத்தில் விஜய் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இருக்கிற கட்சிகள்லேருந்தே தாவேக்கா எல்லாத்தோட ஓட் ஷேரையும்
மெம்பர்ஸையும் உருவி சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இதை விட பெரிய பின்பமாக அதை கட்டமைச்சு பெருசாக கூட்டம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரியலை. அவர் வந்து கொஞ்சம் அவரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது எனக்கு. ஆனால் அவரோட என்டிஏ பர்டிகுலராக பாஜகவோட கான்டாக்ட்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவர் பாஜகவே கொஞ்சம் இணக்கமாக தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரமாட்டார். பண்ருட்டியார் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். பாஜகவை தமிழகத்தில் எதிர்க்கிறதுக்கான சிறந்த ஒரே ஃபோர்ஸ் தாவேகா தான். அதிமுக கூட்டணியே போயிட்டாங்க. திமுக வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. தேவைன்னா பிரச்சனை போய் பேசிக்கிறாங்க, சமாதானம் வாய்க்கிறாங்க. ஃபியூச்சரில் தேவைப்பட யூஸ் பண்ணிப்பாங்க. அது வேற ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னது கூட நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நாளைக்கே பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா நிதிஷ் விட்ரா பண்ணாருன்னா பாஜக வில் பேட் வித் திமுக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்பவே முடியல, நம்பாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குன்னு போது பாஜகவை முற்றுமுழுசாக எதிர்த்து செயற்குழு தீர்மானமே போடக்கூடிய ஒரு கட்சி தாவேகா. ஸோ இவருக்கு பாஜகவில் போதிய மரியாதையோ வரவேற்போ கிடைக்கலன்னும் போது தேர் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன், விச் மீன்ஸ் பாஜகவை தமிழகத்தில் முற்றுமுழுசாக எதிர்க்கிற ஒரே கட்சி தாவேகான்ற ஸ்டேட்மெண்ட்டை பண்ருட்டியார் கொடுத்துருக்காரு. அதை தான் நான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியோட அக்ளமேஷனாக பார்க்குறேன். அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். மற்றபடி ஓபிஎஸ் வர்றதோ ஓபிஎஸ் வந்தால் அவருக்கு என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் இன்னொரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். தாவேகா விஜய் சார் கூட போயிட்டு ஓபிஎஸ் பயணிச்சார்னா அவருக்கு அரசியல் இருக்குது. ஜெயிச்சிருவாங்க, ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்ல வரல, அவருக்கு அரசியல் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபீல்டு அவுட் ஆகிடக்கூடாது. பாலிடிக்ஸில் இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை 10 ஆண்டுகளாக இருந்த ஒருத்தர் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுன்ற அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்கிறார். ஃபீல்டு அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தாவேகா தான் ஒரே ஹோப்பு. ஃபியூச்சரில் அது வேறு மாதிரி வளர்ந்துடும். இன்றைக்கி ஃபீல்டு அவுட் ஆகாமல் இருக்கணும்னா ஓபிஎஸ்க்கு தாவேகா தான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா 2026 தேர்தலுக்கு அப்புறமா பல கட்சிகள் ஃபீல்ட் அவுட் ஆக போகிறாங்க. பல தனிநபர்கள் அவங்களோட கரிஷ்மாவை இழந்து இறங்க போகிறாங்க அவங்க பொசிஷனில் இருந்து. அதோட தொடர்ச்சியாக பல கட்சிகள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையே 2029 நீங்கள் இருக்காது அப்படின்ற ஒரு புரிதலை தான் அவர் அங்கே சொன்னாருன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை விஜய் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து கூட்டணி அமைத்தால் மற்ற எந்த கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது? அப்படி ஒரு கூட்டணி வந்து வெற்றியை நோக்கி நகர்வது சாத்தியமா? ஆக்சுவலி விஜய் சாருக்கு வந்து நான் என்ன நம்புறேன்னா வந்து பெருசாக கூட்டணி அவசியம் கிடையாது இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும். என்னன்னா வந்து விஜய் சாரோட ஃபோர்ஸ் வந்து அன்டெஸ்டட்னா என்னன்னா அது தனியாக ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கேள்வியே இருக்குது. தமிழகத்தில் வந்து கூட்டணி அமைக்காமல் ஜெயிச்ச வரலாறுலாம் உண்டு. அது வந்து திமுகவுக்கு இல்லாமல் இருக்கலாம். பல கட்சிகள் அதிமுக ஜெயலலிதா 2016 கூட கூட்டணி இல்லாமல் தான் ஜெயிச்சாங்க. ஸோ கூட்டணின்றது அவ்வளோ பெரிய டிமாண்டிங் இது இல்லைனா இல்லை, அப்படி கிடையாது. அவர் தனியாக போயிட்டு அவருடைய வாக்கு வங்கி என்ன, மக்கள் நிலைமை என்னன்னு புரிஞ்சிக்கும் போது தான் ஃபியூச்சரில் அந்த கட்சியை வளர்க்க முடியும். எந்தெந்த பெல்ட்டு, எந்தெந்த பாக்கெட்ஸ், நம்ம எங்கெங்கே ஸ்ட்ராங் ஏரியா, எங்கே வீக் ஏரியா, எப்படி ஒர்க் பண்ணுன்றதே அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ஒரு கூட்டணிக்கு போனோம்னா எது நம்மளுதுன்னு தெரியாது. இப்போ 2024 இவர் வந்து ஒரு ஓட் பேங்க் வாங்கி காட்டுறாரு அண்ணாமலை. அது அவருதுன்னு அவரால் ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியல பாருங்கள். என்னதான் அது ஒரு 18% இருந்தாலும் பாஜக அது 3%, பாமக அது 15% ஒருத்தர் சொன்னால் யார் மறுப்பா? மறுக்க முடியாது. அதுதான் வந்து இந்த பஞ்சாமிர்தம் செய்கிற கதை. எந்த பழம் நல்ல பழம், எந்த பழம் கெட்ட பழம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எங்கே நல்லா இருக்குது எங்கே நல்லா இல்லைன்னு. அந்த நிலைமை தான் விஜய் சார் தனியாக போய் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுக்கணும். மிராக்கிள்ஸ் நடக்கவும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்லா கட்சியும் ஒரு கூட்டணியோட போகிறாங்க. எல்லா கூட்டணிக்குள்ளேயும் ஒரு கலவரம் இருக்குது. எல்லா கட்சி மேலேயும் ஒரு பேகேஜ் இருக்குன்னு போது அந்த பேகேஜ் எல்லாம் விஜய் சார் வரும்போது அவருக்கு வந்து பப்ளிசிட்டிக்கோ மக்களோட அறிமுகத்துக்கோ எந்த குறையும் இல்லை. அவர் தனியாக போனாலே மிராக்கிள்ஸ் மே ஹேப்பன். ஸோ அந்த வகையில் விஜய் சாருக்கு பெருசாக கூட்டணின்றது அவசியம் கிடையாது. வர்றவங்க யாராக இருந்தாலும் விஜய் சாரை நம்பி வர்றவங்களா தான் இருக்கணும். விஜய் சாரை நம்பி அந்த தலைமையை மாற்றிட்டு வர்றதுக்கு பல கட்சிகள் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பெல்லாம் யாரும் இல்லைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேமுதிக 2026 ஜனவரி மாநாட்டை தொடர்ந்து தாவேகா கூட தான் போவாங்கன்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். அதுதான் இப்போ பிரபாகரன் சொன்னதோட வெளிப்பாடும். ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கன்னா அதிமுகவும் அங்கே தான் இருக்குது, பாஜக அங்கே தான் இருக்குது. ரெண்டு பேரையும் அவங்க மறுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். டிவிகே ப்ளஸ் ஓபிஎஸ் டீம் ப்ளஸ் வந்து டிஎம்டிகே. நீங்கள் இவரை வந்து புறந்தல்றீங்க, பாமக ராமதாஸ் டாக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தாவேகா காட்சியெல்லாம் புறக்கணிக்கலையே, நான் பேசுவேன் சொல்லியிருக்காரு. நாளைக்கே திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுது, போதுமான சீட்டு கிடைக்கல, ஆட்சியில் பங்கு திரும்ப 6 சீட்டோ 10 சீட்டில் சுருக்க பார்க்குறாங்கன்னா எந்த ஒரு கூட்டணி கட்சியும் கம்யூனிஸ்ட் 10 கேட்டிருக்காங்கங்க. மதிமுகவில் உள்ள அவ்வளோ பிரச்சனைங்க. விசிக்காக ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க. 10 சீட்டு 5 சீட்டு வாங்கி பாதியில் முக்கால்வாசி ஜெயிச்சா கூட ஆட்சியில் பங்கு கேட்க முடியுமா? அவங்க ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக இருந்தால் தானே கூட்டணிக்குள்ளே ஒரு மரியாதை. அப்படி இருந்தே 2006 to 2011 தமிழகத்தில் காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி ஆட்சியில் இடம் கொடுக்கல. அந்த ஃபோர்ஸாகவே இல்லாமல் நீங்கள் எப்படி கேட்க முடியும்? கஷ்டம். ஸோ நிறைய சீட்டு கேட்பாங்க, கிடைக்கலன்னும் போது இந்த ஆட்சியோட அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது தாராளமாக யார் வேணால் வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேகாக்கு இன்றைக்கி என்னோட சஜஷன் என்ன, வளருங்க, வேலை பாருங்கள், கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபுல்லாக டஃப் பண்ணுங்கள், எங்கேயாவது சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், எல்லாத்தையும் வாருக்கு ரெடி பண்ணுங்கள். இது யானைப்படை, இது குதிரைப்படை, இது பேசும், இது பறக்கும், இது அடிக்கும்னு எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது வார் வரும்போது போங்க. அன்னைக்கு அலையன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் உங்கள் படையை கட்டமைச்சிக்கங்க, என்கிட்ட எல்லாம் இருக்குது, யானை படம் மட்டும் வெளிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்தார். அப்புறமேல கிளம்பிட்டார். ஆனால் அதே வேளையில் திமுகவும் விசிகாவும் அரசு மேடையில் பங்கேற்றது தற்போது அது பேசு பொருளாக மாறி இருக்கு. அதிலும் குறிப்பாக இவர்கள் ஒரு பக்கம் வந்து அரசு ரீதியான ஒரு ப்ரோக்ராம் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைத்தாலும் கூட இன்னொரு பக்கம் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் செய்யப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதோட இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்பீங்கன்னு நினச்சேன். முதல்வர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதும் அரசியல் காரணங்கள் ஏதாவது உண்டா? பிரதமர் வரும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தெல்லாம் நினச்சாரான்னு கூட சில பேர் கேட்குறாங்க. இருக்கலாம். நம்ம அரசியலில் வந்து இந்த எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்வர் போய் சந்திக்க வேண்டாம்னு நினச்சிருந்துருக்கலாம். இல்லை நிஜமாக முதல்வரோட உடல்நிலை மோசமாக இருந்து அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கலாம். இவங்க வந்து அரசியல் மேடை தான், இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு அரசு நிகழ்ச்சி தான், நம்ம அரசில் பங்கு வகிக்கிறோன்ற காரணத்தில் போய் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். இல்லை பாஜகவை நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும், நமக்கு தான் அதோட பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எனிமி வந்தாச்சு, அவருக்கு ஒர்க் பண்ணுறதே நமக்கு சரியாக இருக்கும். பாஜகவும் திமுகவும் ஒரு சேர எதிர்க்கிறாரு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றா போக வேண்டிய வாய்ப்பு இருக்குமோ? இந்த நிறைய கேஸ் இருக்குல்லங்க, டாஸ்மாக் ஈடின்னு. அதனால் யார் கூட இணக்கமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம மக்கள் பார்வைக்கு விட்டுருணும். அதாவது ஓட்டு போடுற மக்களுடைய நிலைப்பாடு. நம்ம என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது ஒரு அரசு நிகழ்ச்சி, நாங்கள் வந்து ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் ஸ்டேஜில் இருந்தோன்னுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, இல்லை இவங்க வந்து பாஜகவோட இணக்கமாக போகிறதுக்காக தான் போய் உட்காந்தான்னு சொல்லுவாங்க. இது மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுருவோம். இது எப்படி தான் போய்கிட்டு இருக்குது, இப்படி தான் இருக்குது. தமிழகத்துக்குள்ளே யார் பாஜகவை கொண்டு வந்தா, ஹெச் ராஜா போன்ற அறிஞர்களை யார் எம்எல்ஏ வாக்கி சட்டசபையில் உட்கார வச்சு அழகு பார்த்தா, திரும்ப 2வது ரவுண்டு யார் வந்து அவங்கள கொண்டு போயிட்டு சட்டசபையில் இன்னைக்கு வானதி சீனிவாசன் போன்ற நயினார் போன்றவர்களே பாஜக எம்எல்ஏ ஆகினது யார், இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பாஜகவின் எதிர்ப்பலைன்னு ஒன்று நீங்கள் உருவாக்கி வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து இந்த வாட்டி அறுவடை யார் செய்ய போகிறா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா தான். ஏன்னா பாஜகவை முன்னாடியே சொன்னவர் முற்று முழுசாக எதிர்க்கிற ஒரே கட்சியாக தான். அதுக்கு பண்ருட்டியாரோட ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்து எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் பாஜக எதிர்க்கணும்னா தாவேக்கா தான் ஒரே ஆப்ஷனாக மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லுங்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட பண்ணுங்க. கரெக்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.